விஜய் சார் போது வினோத் சாருடைய இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம விஜய் சார் பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை குறி வச்சிருக்காரு. அதுல தன்னுடைய கட்சிக்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்றத பார்த்த பின்னரே அரசியல்ல நீடிப்பதா இல்ல சினிமாவில நடிக்கலாமா அப்படின்ற முடிவு எடுப்பார் அப்படின்னுமே சொல்லப்படுது. விஜய் சார் மதிக்கும் ஒரு நடிகர்கள் ஒருவராக தனுஷ் அவர்களுமே இருக்காரு. ஒரு முறை சிறந்த நடிகர் விருது விஜய் சாருக்கு கொடுக்கப்பட்ட போது மேடையில பேசிய விஜய் சார், என்னை விட சிறந்த நடிகர்கள் இங்க இருக்காங்க, தனுஷ் இருக்கிறார் அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருப்பாரு. அதற்கு ட்விட்டர்ல நன்றி அண்ணா அப்படின்னு தனுஷ் அவர்கள் பதில் ட்வீட்டுமே போட்டிருப்பாரு. இந்த நிலையில தற்போது ஒரு செய்தி வழியே வெளியாகிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் அவர்கள் புதிய படத்திற்காக 4 கோடி செலவு செய்து ஒரு செட் ஒன்றை போட்டிருக்காரா. ஆனா ஜனநாயகன் படத்துடைய ஒரு பாடல் காட்சியை படமாக்க அந்த செட்டை கேட்டிருக்காங்க. தனுஷ் அவர்கள் உடனே அதற்கு ஓகே சொல்லியிருக்காராம். மற்ற நடிகர்கள் இதனை செய்வாங்களா அப்படின்றது சொல்லவே முடியாது. விஜய் சார் மீதுள்ள அன்பு மற்றும் மரியாதை காரணமாகவே தனுஷ் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. சோ தனுஷ் அவர்கள் நடிப்பை தாண்டி இயக்கம், பாடல் எழுதுவது, பாடல் பாடுவது அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய புதிய படத்தின் அறிவிப்பு கூட வெளியாகி இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வெளியான போர் தொழில் திரைப்படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜ் அவர்கள் தான் தனுஷ் அவர்களுடைய அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. தனுஷ் அவர்கள் இந்த படம் மட்டுமல்ல, பெண்டிங்ல இவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தனுஷ் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட்டுக்காக. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.